தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறத குறித்து நான் பேச வரேன். நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப், எல்லாரும் சொல்லுங்க கிங்டம் ஆஃப். இதெல்லாம் பாருங்க, தாவீதை பத்தி இப்ப சங்கீத இடத்துல ராஜா அப்படின்னு அதிகமா வருது பாத்தீங்களா? ராஜா அவர் மேல் நம்பிக்கை இருப்பார். யார் அந்த ராஜா? ராஜா அவர் மேல் நம்பிக்கை இருப்பார்ன்றாரு. அவருதான் அந்த ராஜா. அதுல சொல்லப்பட்டதெல்லாம் அவர ராஜா தான். அது அந்த ராஜா தான் அவரு. அப்ப நீங்க யாரு? இந்த ஒரு கிறிஸ்டியன் உங்களை சொல்லல காடு. நான் உன்னை கிறிஸ்டியன் அனாயிட் பண்றேன்னு சொல்லல. உன் பேரே ஹோலி நேஷன். நீ பரிசுத்த ஜாதியும் சொந்த ஜனமும் பரிசுத்த ஜாதியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமா நீங்கள் நான் இருக்கிறோம். ஆசாரியன் மட்டும் இல்ல, ராஜரீகன்றாரு பாருங்க. அந்த ராஜரீக அப்படிங்கிறது யாருன்னா அவருடைய ராஜரீகத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நியூ கவர்னன்ட்ல இருக்கிற நீங்க, நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கிற நீங்க கிங் ஆஃப் கிங்ஸ். யார் அவரு? அவரு தான் ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட்டையே நம்ம உள்ள வச்சுக்கிறோம். பாருங்க, நான் இந்த கிங்டத்தை எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணல. ஆஃப்டர் ரிசரக்ஷனு எல்லாருமே பரிசுத்தாவினர் வர்றதுக்கு 50 நாள் வெயிட் பண்ணாருன்றதுலேருந்து இந்த மெசேஜ் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. அப்ப எவ்வளோ கவனமா இருந்து எல்லார் மேலேயும் ஹோலி ஸ்பிரிட் வரணும், ஊற்றப்படணுங்கிறதுலையும், அவர் இந்த உலகத்துல அவரை பத்தியும் எழுதப்பட்ட வார்த்தையும் உங்க வாழ்க்கையில பலிக்க பண்ணுவாருங்கிறத குறித்தும் அக்கறையா இருக்கிறாரு பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியார் தான் அந்த கிங். அந்த கிங்டம் யார் இன்னைக்கு? கிங்டம் யாரு இன்னைக்கு? ஸ்பிரிட் ஆஃப் காட். யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியார் இருக்கிறார் இல்ல நீங்க யாருமே சொல்ல முடியாது. when you are born in spirit, you have the spirit of God. when you are saved, you have a calling. என்ன காலிங் அது? நீங்க பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கினாலும், நீங்க பேங்க்ல ஒரு பெஸ்டா இருந்தாலும், ஒரு குட் ப்ரொஃபஸரா இருந்தாலும், உங்களை காட் பார்த்து நல்லது, உண்மை உத்தமான அப்படின்னு சொல்லணும். எதை வச்சு சொல்லுவாரு? கிங்டத்தை வச்சுதான் சொல்லுவாரு. கிங்டம், எவரிபடி சே கிங்டம். கிங்டம் சொல்லுங்க எல்லாரும். இப்ப கிங்டம்ல இந்த வாரத்துல நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்னா, மல்கியான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம். இந்த மல்கியா ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்குல்ல. இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் பொதுவா எதை சொல்லுது? அங்க எங்கேயாவது காட் ஃபாதர்னு இருக்காப்பா? காட்னு இருக்கு. காடை எப்படி படம் பிடித்து காட்டுதுன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். காட் அப்படிங்கிற ஓல்டு கவர்னன்ட் எதை காட்டுதுன்னா, அவர்கிட்ட ரொம்ப நடுக்கமா இருக்கணும், பயம். அவர் இந்த பலியை செலுத்தினாதான் அவங்க கிட்ட வருவார். இதுக்கு நிவாரணம் செலுத்தி ஆகணும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இப்பெல்லாம் செலுத்தினாதான் அவர்கிட்ட நெருங்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் ஓல்டு கவர்னன்ட். ஒரு நாளும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்யாத மிரக்கலே கிடையாது. எலிசாவை உயிரோடு எழுப்பலையா? எலியா உயிரோடு எழுப்பலையா? சொல்லுங்க. பவுல் எழுப்பின மாதிரி அவர் எழுப்பியிருக்கிறாரு. எலியா எழுப்பின மாதிரி பவுல் எழுப்பியிருக்கிறாரு. தொற்கால்னு பீட்டரும் எழுப்பியிருக்கிறாரு. ஹலோ, நல்லா கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? அப்புறம் என்னது? கடல் 2ஆ பிளக்குது. கோலம் ஓங்கினா பிளக்குமா? பிளக்குது. தண்ணியில காலை வச்சா திரும்புது. சூரியனை நிறுத்துமா? நிற்கிது. சோ பெரிய பெரிய மிரக்கல்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நடந்திருக்கு. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நடந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். ஆனா கான்ஸ்டன்டா, பெர்மனண்டா ஹோலி ஸ்பிரிட் அங்க தங்க முடியல ஓல்டு டெஸ்டமெண்ட்ல. சரியா? 2வது ரத்த களமா இருக்கு. பலி செலுத்தி 6ஆ ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபாதர் காட் குமாரன் அனுப்புனதுலாம் உங்களுக்கு தெரியும் விஷயம். பிறந்தது தெரியும், அப்புறம் குரூசிஃபிகேஷன் தெரியும், ரிசரக்ஷனும் தெரியும். இந்த ஆஃப்டர் ரிசரக்ஷனை நீங்களும் நானும் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டோம். கிங்டத்தை பத்தி பேசுறேன். இந்த மல்கியாலேருந்து மத்தேயு வரைக்கும் 600 வருஷங்கள், 600 ஆண்டுகள்ல அப்படியே நிசப்தமா இருக்கு. என்ன நிசப்தமா இருக்கு? கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பத்தியோ என்னங்க வெயிட்டிங் டைம். ஃபாதர் காடு ஒரு பிளான் பண்ணி நம்முடைய குமாரன் அனுப்புறதுக்கு வெயிட்டிங் டைமா இருக்கு. ஒரு ப்ராஃபட் கிடையாது, ஒரு இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, ப்ராஃபட் கிடையாது. அந்த பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனும் கிடையாது.
ப்ராஃபிட்ஸும் கிடையாது. நியூ டெஸ்டமெண்ட்ல தான் வந்து இவாஞ்சலிஸ்ட், பைபிள் டீச்சர்லாம், பாஸ்டர்லாம். பழைய ஏற்பாட்டில் லா ப்ரீச்சர், ஆசாரியனும் லேவியர்களும், அப்புறம் யாரு, ப்ராஃபிட்ஸும் தான். இந்த 600 வருஷம் நிசப்தமா இருந்து அதுக்கு பிறகு யார் வர்றா ஃபர்ஸ்ட் ப்ரீச்சரா தெரியுமா உங்களுக்கு? தேங்க்யூமா, ஜான் த பேப்டிஸ்ட். ஜான் த பேப்டிஸ்ட். அப்போ காடோடைய ஹார்ட்ல என்ன இருந்திருக்கு? அவர் எதை பேசுறாரு? எதை பேசுறாரு ஜான் த பேப்டிஸ்ட்? 600 வருஷத்துக்கு அப்புறம் மிரக்கிள் பேபியா சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்து, அந்த பிள்ளை வந்து எங்க வளர்றாரு? வனாந்தரத்தில் வளர்றாரு. வனாந்தரத்துக்கு ஏன் போகணும்? இதெல்லாம் ஒரு வெளிப்பாடோட நான் சொல்றேன். நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு நீங்களும் இங்க கிங்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கணும். அவர் வனாந்தரத்துக்கு ஏன் இருக்கணும்? வனாந்தரத்துல யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. வனாந்தரத்தை லைக் பண்ணுவாங்களாமா? வனாந்தரம்னுவாங்களா? வனாந்தரத்துல பல கஷ்டங்கள் இருக்கும். இவர் ஏன் வனாந்தரத்துக்கு போனாரு தெரியுமா? ஹைலி கரப்டட் கிங். யாரு? ஏரோது காலங்கள். இது சத்திய. அவன் ஹிந்துவா? ஏமா ஏரோது ஹிந்துவாமா? ஏரோத பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க. இந்த ஜான் த பேப்டிஸ்ட், இந்த பிரீச்சிங், இதெல்லாம் எந்த கோத்திரத்திலேருந்து வழி வழியா வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? யூதா கோத்திரத்திலேருந்து. துதிக்கிறது, ஆராதிக்கிறது ஆசாரியனுக்குரியது. ஆரோன் யாருங்க? ஆரோன் யாரு? ஆசாரியன். அவர் தம்பி யாரு? மோசே. சரியா? மிரியாம். இவங்க எல்லாமே என்னதான் செய்யறாங்கன்னா துதிக்கவும் செய்யறாங்க. அந்த கோத்திரத்திலேருந்து வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய கோத்திரத்துல யூதா கோத்திரத்திலேருந்து வந்ததுதான் இந்த துதிக்கிறவங்க. ஒரு யுத்தத்துல முன்னாடி நிக்கிறது யார் நிக்கணும்னு சொல்றாரு? யூதா கோத்திரங்கிறாரு. இப்போ யூதா கோத்திரத்தார் அங்க என்ன செய்யலங்க? ஆளல்ல. எங்க ஆளல்ல? இவர் வனாந்தரத்துல இருக்கும்போது ஆளல்ல. கான்டெக்ஸ்ட் புரியுதாங்க? வனாந்தரத்துல ஜான் த பேப்டிஸ்ட் ஏன் போகணும்னா அந்த அராஜகமான கரப்டிவான கவர்மெண்ட்ல இவர் வேலை செய்ய முடியாது. இவர் காடுக்கு அவருக்கு இருக்கிற கனெக்ஷனை கரெக்ட் பண்ணிக்க முடியாது. காட் என்ன சொல்ல விரும்புறாரோ அதை சொல்ல முடியாது. அப்போ ஏரோது எந்த கோத்திரத்திலேருந்து வந்தவர்? யாருலேருந்து வந்தவர்னு தெரியுமாம்மா? இருக்காது. நான் சொல்றேன், யூதா கிடையாது. ஏசா யாக்கோபுன்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. யாருக்கு? ஈசாக்குக்கு. ஏசா அண்ட் யாக்கோபு, ஜேக்கப். இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இந்த மெசேஜ்ல இந்த வேர்டு தெரிஞ்சா நீங்க உங்களையும் நீங்க புதுப்பிச்சுக்க முடியும். அதனால இதெல்லாம் சொல்றேன் நான். ஓகே. இப்போ ஏசாவுடைய வழியில ஏதோமியர்கள் தான் ஏசாவுடைய ஜெனரேஷன்ஸ். யார் சொல்லுங்க? ஏதோமியர் சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள்னு சொல்றோம்ல, நம்ம யூதர்கள்னு சொல்றோம்ல, அதே மாதிரி ஏசாவுடைய வழியில வந்தவங்களுக்கு என்ன பேரு? இந்த ஏதோமியர்களுடைய ஜெனரேஷன்ல வந்தவன் தான் யாரு? இந்த ஏரோது. இப்ப ஏரோதுக்கு காட் ஃபியரே கிடையாது. இல்லட்டா தம்பியை கொலை பண்ணலாம் நிப்பானா தாட்டு? இந்த ஏரோது ரொம்ப கரப்டிவா இருக்கான், அன்ஹோலியா இருக்கான். அந்த நாட்கள்ல பிறந்தவர் தான் யாரு? யோவான் ஸ்நானகன். காட் பாருங்க, இன்னொரு 5000 இன்னொரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எடுத்திருக்கலாம். ஏரோதினுடைய அராஜக கரப்ஷனும் மக்களிடத்துல அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தடையா இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்டு மிரக்கலா பிறந்தவர் தான் யாருங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒருத்தர் ஒரு மிரக்கல் பேபி தான் உங்க அம்மா அப்பாவுக்கு. தெரியுமா? எதுக்காக? நான் மலடியா இருந்தேன், எனக்கு ஒரு பிள்ளை தாச்சியாக்கி பிள்ளையை கொடுத்தாங்கிறது கிடையாது. 100% சொல்லணும், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. அக்கார்டிங் டு 2 தீமோத்தி 1:9 படி. அந்த அழைப்பு என்ன? நீனே அந்த மிரக்கல் எதுக்குன்னா, இந்த மிரக்குலஸ் சூப்பர் நேச்சுரல் கிங்டம், இந்த பூமியில நேச்சுரல் வேர்ல்டுல அந்த சூப்பர் நேச்சுரலை நீ எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. அதனாலதான் அவர் வந்து பேசுற. அவர் என்ன மிரக்கல் பண்ணார்? அவரே ஒரு மிரக்கல். அவர் ஏதாவது மிரக்கல் பண்ணாரா? யோவான் ஸ்நானகன் ஏதாவது மிரக்கல்? ஒரு மிரக்கல் கூட பண்ணல. அவர் பேசுனதெல்லாம் பெரம்பெடுத்து அடிக்கிற மாதிரி தான் பேசினார். இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பேசினா ஒரு ஆள் கூட சர்ச்சுக்கு வராது.
விரியன் பாம்பின் குட்டிகள் என்ன வருவாங்களா? அவர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஐயோ விரியன் பாம்பின் குட்டிகளே, கோடாரி எடுத்து மரத்துக்கடியில் வைக்கிறாரு, இப்படிதான் பேசுவாரு. ஏன் அந்த நாட்கள்ல ஏரோது நாட்கள்ல அவ்வளோ ஒரு கரெக்டிவா இருக்கு, அவ்வளோ அன்ஹோலியா இருக்கு. அதனால காட் சூஸ் பண்ண ஒரு பாத்திரம் தான் இந்த ஜான் தி பேப்டிஸ்ட். அவர் ஒரு மிரக்கலும் பண்ணல, அவரே ஒரு மிரக்கல் பேபியா இருந்தாலும் அவர் பேசுறதெல்லாம் மிரக்கல் தான். என்ன பேசுறாரு? மனம் திரும்புங்கள். அந்த 600 ஆண்டுகளுக்கு பின்னாடி எழுதப்பட்ட புஸ்தகமா இருக்கிறது மேத்யூ. மேத்யூல 3:1 வசங்க ரீட்டா. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அப்படின்னு நிறுத்தணும். அந்நாட்கள்னா இங்க 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஏரோது, ஜீசஸ் பிறந்தது, ராஜாக்களை மிஸ் டைரக்ஷன் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்புனது, இதெல்லாம் இருக்கும். இப்ப ராஜா வந்து அராஜகமான ஒரு ராஜா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல உண்மையான ராஜா உனக்குள்ள இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துறது தான் வந்தவர் தான் யாரு? இந்த ஜான் தி பேப்டிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மனம் திரும்புங்கள்ங்கிறார். இன்னைக்கெல்லாம் கவனிங்க, மனம் திரும்புங்கள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குமா? ரிப்பென்ட் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? ரிப்பென்ட். Change your inner self, your old way of thinking, regret past sins, live your life in a way that proves repentance, seek God's purpose for your life, for the kingdom of heaven. பாத்தீங்களா? kingdom of heaven. The realm of heaven's kingdom is about to appear, so you would better keep turning away from evil and turn back to God. இப்ப ரிப்பென்ட்னா இன்னைக்கு என்ன தெரியுமா? இங்க 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 இங்கிலீஷ்ல வாசிக்கிற இது வந்து நமக்கு தெரிஞ்ச ரிப்பென்ட் கிடையாது. ரிப்பென்ட்ன்றதுக்கு தமிழாக்கத்துல வெரி சிம்பிள் வேர்டு. இவ்வளவு தூரம் இவங்களுக்கு எழுதியிருக்கிற மாதிரி இந்த 2 வருஷன், நீங்க எத்தனை வருஷம் எடுத்தாலும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிப்பென்ட்னா சிலர்லாம் மனம் திரும்பு, கர்த்தர் வந்து நிக்கிறாரு, நீ மனம் திரும்பலன்னா என்ன சொல்லுவாருங்க? நீ இன்னைக்கு மனம் திரும்பினா கர்த்தர் உன்னை மொட்டையடிப்பாருன்னுவாங்க. இல்லை நீ மனம் திரும்பினா உன் மேலே இந்த சாபம் வந்து தங்குன்னுவாங்க. இப்படிலாம் நானே மெசேஜ் கேட்டிருக்கிறேங்க. நீங்கள் கேட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் விளக்கு தண்டை பிடிச்சி எடுத்துருவாரு. இப்படிலாம் கேட்டிருக்கேன் நான். ஆனால் தட் இஸ் நாட் த ரியல் மெசேஜ் தேர். அங்கே மெசேஜ் மனம் திரும்புங்கிற மெசேஜ் எதை குறித்து இருக்குன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மெசேஜ் என்ன? God, நீ அப்பான்னு உள்ள போக முடியாது, அப்பான்னு நீ கூப்பிட முடியாது, அவரு உன்னை மகனே மகளேன்னு கூப்பிட முடியாது, என்னதெல்லாம் ஒண்ணுதுன்னு சொல்ல முடியாது. அங்க என்னுடைய ஆளுகையெல்லாம் இந்த வச்சுக்கோன்னு அங்க அங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த பர்பஸ் முடிஞ்சு போயிடுவாங்க. யாரெல்லாம் அப்படி செஞ்சிருக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம். ஆனா இங்க என்ன தெரியுங்களா? இதெல்லாம் ஒரு கோர்வையா நடந்துகிட்டே இருக்கு ஓல்டு கவர்னன்ட்ல. இவர் வந்து கொடுக்குற மெசேஜ் என்ன? அதுல இருந்து ரிப்பென்ட் ஆகும். எதுல இருந்து? அந்த இதுல ஆம்பிளிஃபைலயும் சரி இங்கேயும் சரி, டர்ன் டு த மைண்ட் ஆஃப் காட். உன் மைண்ட மாத்து. உன் மைண்ட் அப்ப என்னவா இருக்குது? ஓல்டு வே. ரிப்பென்டன்ஸ் இஸ் த நியூ வே ஆஃப் திங்கிங். Change your way of thinking towards God. Change your way of thinking towards God. நீ காடுக்குள்ள தான் இருக்கிற. இன்னைக்கும் இந்த மெசேஜ் வந்து born again-க்கு தேவையா இருக்குது. இது ஏன்னா மைண்ட் செட் சரி கிடையாது. Change your way of thinking என்ன? இப்படி செஞ்சா நம்ம ஒரு மைண்ட்ல நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். ஆனா இங்க ரிப்பென்ட்ன்ற போது the repentance has basically one principle. அது ஒரு பிரின்சிபிள் அடக்கி வச்சிருக்கு. அந்த பிரின்சிபிள்லாம் contains all the promises. நியூ கவர்னன்ட். இப்போ நீ அப்பான்னு கூப்பிடலாம். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல எந்த பரிசுத்தவான எவ்வளவு பெரிய பலி செலுத்தினாலும் அவன் போய் அப்பான்னு கூப்பிட முடியாது. அப்பாவதெல்லாம் பிள்ளைக்கு தான் சொந்தங்கிற சத்தியம் நமக்கு புகட்டப்பட்டுச்சு. காட்ஸ் லவ் புகட்டப்பட்டுச்சு. அப்பாவோட இன்ஹெரிட்டன்ஸ்க்குலாம் நீதான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த அப்பாவே உனக்கு உள்ள இருக்கும் பொழுது அந்த கீ இஷ்யூ என்னன்னா, அதை நான் அபியாசப்படுத்துறதே கிடையாது. பாட்டம் லைன் சத்தியம் இதுதான். அல்லேலூயா. அன்பு தெரியும், காட் யாருன்னு தெரியும், ஹெவனை பத்தி தெரியும், மன்னிக்கிறத பத்தி தெரியும், முக்காடு ஜெபத்தை பத்தி தெரியும், ஃபாஸ்டிங் எப்படி எடுக்கணும் தெரியும்,
டங்ஸ் பேசணும் தெரியும். ஆனா எல்லாமே தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில இம்பேலன்ஸா இருக்கிறோம் பாத்தீங்களா விக்டோரியஸ் லைஃப்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மனம் திரும்புங்கள்ங்கிறது நமக்கு புரியல. அதாவது இந்த மனம் திரும்புங்கள்னா சேஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங் அப்படின் போது உன் மனசு திங்க் பண்றத மாத்து அப்படின்னு இருக்குல்ல. டுவர்ட்ஸ் காட் அந்த இடத்துல என்ன நோயிங் காட்னு இருக்குல்லம்மா. நோயிங்ற வேர்டு அங்க வந்து ரொம்ப முக்கியம். மனம் திரும்புங்கள் அப்படின் பொழுது ஒரு விஷயம் நீங்க நோயிங்ன்றதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? அறிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுதலுக்கு நோயிங்கிறத ஜெனரலா நாலேஜ்னு சொல்லலாம் இல்லம்மா. நோய் மனம் திரும்புதலை பத்தி பேசுறேன் இப்ப நான். மனம் திரும்புதல் போது நாலேஜ் அபவுட் காட். நோயிங்ற வேர்டு அங்க வந்து ரொம்ப முக்கியம். மனம் திரும்புங்கள் அப்படின் பொழுது ஒரு விஷயம் நீங்க நோயிங்ன்றதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? அறிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுதலுக்கு நோயிங்கிறத ஜெனரலா நாலேஜ்னு சொல்லலாம் இல்லம்மா. நோய் மனம் திரும்புதலை பத்தி பேசுறேன் இப்ப நான். மனம் திரும்புதல் போது நாலேஜ் அபவுட் காட். knowing about God is different from knowing God. knowing about God நமக்கு தேவையில்லை, knowing God தான் வேணும். அதுதான் அந்த மனம் திரும்புதல். ரிப்பென்டன்ஸ். ரிப்பென்டன்ஸ்னா அவருக்கு முன்னாடி போயிட்டு நான் இந்த பாவம் பண்ணேன் அதை பண்ணேன், ஓகே ஃபைன். நீங்க சொல்றீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை காடுக்கு உங்களுக்கு இருக்கிறத சரிப்படுத்திக்க செய்யலாம். ஆனா ரியல் மீனிங் மனம் திரும்புதல்னா அந்த பழைய ஏற்பாட்டுல பிக்சரைஸ் பண்ண காட் கிடையாது. இப்போ அவரு உன் அப்பா, அவருதெல்லாம் ஒண்ணுது. அவர் எப்படி ஆளுகை செய்தாரோ அதே மாதிரி நீ ஆளுகை செய்யலாம். அந்த அளவுக்கு அவரை நீ புரிஞ்சுக்க, அவரை நீ தெரிஞ்சுக்க. அது தெரிஞ்ச பிறகு நீ உன் வாழ்க்கையில அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணு. நோயிங் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோயிங் அபவுட் காட் தேவையில்லை. நோயிங் அப்படின்றதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. நம்ம எல்லாம் நோயிங் காட் தெரியும் நமக்கு. நோயிங் காடுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? பொதுவாகவே நல்லா கேட்டுங்க. நோயிங்னா அறிதல், நாலேஜ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாலேஜ்னா தெரியும், அறிதல் இல்லைன்னா நாலேஜ்ன்றது தெரியும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன தெரியுமா? இந்த நோயிங் காட்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ உங்களுக்கு நோயிங்னா என்ன, அடுத்த ஸ்டேஜ் என்ன, அடுத்த 3 ஸ்டேஜஸ் இருக்குமா. இந்த கிங்டத்தை நீங்க ஆப்ரேட் பண்ண இந்த மெசஞ்சர் அவுட் அடுத்த சாப்டர்ல என்ன ஆயிட்டாருமா? அராஜகமான ஆட்சியில, ஏரோதனுடைய ஆட்சியில மெசஞ்சர் யாருங்க? என்ன மெசேஜ் கொடுத்தாரு? மெசேஜ் என்ன? ரிப்பென்ட். எதுக்கு ரிப்பென்ட் பண்ணு? ஓல்டு வே ஆஃப் திங்கிங் கிடையாது. அந்த அன்னைக்கெல்லாம் நீ பலி செலுத்துற மாதிரி போய் ஓ அப்படின்னு மார்பிள் அடிச்சு அழுவணும்னு அவசியம் கிடையாது. பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டிகளை வளர்க்கணும், மாடை வளர்க்கணும், கடாக்களை வளர்க்கணும், கொண்டு போய் பலி செலுத்து கிடையாது. பழிக்கு பழி வாங்குன்னு சொல்றது கிடையாது. இன்னைக்கு அந்த திங்கிங் நீ மாத்திட்டு அதை மாத்துறதா நோயிங். அந்த மாதிரி திரும்பன்னு சொல்ற மெசேஜ் இஸ் தி கிரேட்டஸ்ட் மெசேஜ். இந்த மெசஞ்சர் அவுட் ஆயிட்டாரு. மெசஞ்சர் என்ன ஆயிட்டாருங்க? மெசேஜ் அவுட் ஆகல, பிரீச்சர் அவுட் ஆயிட்டாரு. பிரீச்சரோட சப்ஜெக்ட் என்ன ஆகல? 4th சாப்டர்ல வாங்கல. அதே மேத்யூ 4th சாப்டர்ல 17th வெர்ஸ்ல அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மெசஞ்சர் அவுட், மெசேஜ் அவுட் இல்ல. ஜீசஸ் மாமிசத்துல வந்தவர் அங்க போயிட்டாரு. மெசஞ்சர் இங்க இல்ல, ஆனா மெசேஜ் கொடுக்கிறவரை உள்ளூர்ல வச்சுட்டு போயிட்டாரு. என்ன புரியுதுன்னு தெரியல. மெசஞ்சர் ஜான் தி பேப்டிஸ்ட், மெசேஜ் போகல. அடுத்த மெசஞ்சரா யார் வந்தா? அவர் எதை பத்தி பேசுறாரு? the same thing தான். change the way of thinking towards God and kingdom. ஆமென். உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. இந்த அப்பா சொத்தெல்லாம் இப்ப ரீட்டா ரொம்ப என்ன நேசிப்பாங்க. அப்போ 2 குழந்தைகளோட சொத்தெல்லாம் கிஷோர் காரணியை கொடுக்கறதா இருக்கிறேன்னு சத்தியமா சொல்லுவாங்கல்ல. இல்ல நானும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின் போது நான் கொடுத்துருவேனா? அவன் என்ன சொல்ல வரேன்? உங்களை இந்த உலகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு யார் நேசிச்சாலும் உங்க பிள்ளைங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதுல மாற்றமே கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அப்பாங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு நல்லா புரிய வச்சுட்டாங்க. அவருடைய சொத்துலாம் உனக்கு தானே நல்லா புரிய வச்சுட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க புரிய வச்சுட்டாங்க. ஆனா அந்த சொத்து என்னன்னு புரிய வைக்கல. அந்த சொத்தை நீ அபியாசப்படுத்துறது எப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் வீக் ஆயிட்டோம்.
அதுதான் கிங்டம் மெசேஜ். உடனே உன் மைண்ட் இந்த உலகத்தை பார்க்கறத பத்தி ஒண்ணு சொல்லுதுன்னா உடனே நீ என்ன பண்ணிக்க தெரியல, சேஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங்ன்றத நம்ம மறந்துட்டோம். ஆனா அந்த சிலுவையில எத்தனை கிலோமீட்டர் போனார்னு நமக்கு சொல்ல தெரியும். மதர் மேரி பிரெக்னெண்டா அந்த கழுதையில உட்கார வச்சு 65 கிலோமீட்டர் போயிருக்கிறா. எங்க போய் எவ்வளவு தூரம் போயிருக்கிறாருன்னு நான் சர்ச் பண்ணேன். இவ்வளவு கஷ்டம் இல்ல யோசேப்புக்கு, அப்படிலாம் கவலைப்பட்டேன். இப்ப கவலைப்பட வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. எவ்வளவு வெயிட்டான சுமந்தாரு வச்சாரு. கிரைஸ்ட் நல்லா கேட்டுக்கணும் நான் சொல்றத. நோயிங் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் சொல்லி கொடுக்கல. இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். சேட்டனுக்கு ரொம்ப வைத்தறிச்சலான ஒரு மெசேஜ் எதுனா, காட்ஸ் லவ் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு அழுவுறது கிடையாது. ரிசரக்ஷன் டேல குதூகலமா உயிர்த்தெழுந்தான்றதும் கிடையாது. உயிர்த்தெழுந்ததுதான் நீ ஒண்ணுமே மாத்த முடியாது. உயிர்த்தெழுந்ததுதான் பிறந்த செய்தியா. வெரி குட், நல்ல கிறிஸ்துமஸ் பிறந்த செய்தி கண்டுபிடிச்சிட்டியா, ரைட். எவ்வளவு கிலோமீட்டர் போனாங்க, நாசரேத் என்ன, பெத்லகேம் என்ன, பெத்லகேம் பத்தி எல்லாம் கத்துக்க. காட்ஸ் லவ் பத்தி நல்லா கத்துக்க. அவ்வளவு அன்பு காட்டுறார் அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் ஃபேவரா இருக்கும்போது காட்ஸ் லவ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு ஜெபத்துக்கு பதிலே வரலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காட்ஸ் லவ் அவங்க கிட்ட சொன்னா, அவங்க சிரிச்சு சொன்னா கூட அவங்க ஹார்ட்ஃபுல்லா சொல்ல முடியாது. காட்ஸ் லவ் சொல்லலாம், அந்த பஞ்ச் பண்ண முடியாது. எப்ப தெரியுமா பண்ணலாம்? எப்ப தெரியுமா அந்த அந்த காட்ஸ் லவ் ஸ்ட்ராங்கா நிக்கலாம்? 100 மார்க்ஸ்ல இருக்கலாம், 100 out of 100ல இருக்கலாம். இந்த சேஞ்சிங் த வே ஆஃப் திங்கிங்ன்றதுல கவனம் செலுத்தினா இருக்கும். ஓவர் நைட்ல வராது அது. ஹல்லேலூயா. ஓவர் நைட்ல வராது. சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும் எது? நீங்க ரிசர்க்ஷனா கைய ஒசத்திட்டியா, ரைட், வெரி குட், எல்லாம் செரிஞ்சு நீ ரன்வேல போயிட்டே இரு. காலத்துக்கு ஃபிளைட்ல போறேன்னு சொல்லிட்டு ரன்வேல போயிட்டே இரு. ஜெட் விமானத்துல போறேன்னு சொல்லிக்கிட்டு ரன்வேலே நிக்கிறோம் நம்ம பல ஆண்டுகளா. ரொம்ப எனக்கு அடுத்த ரெல்முக்கு உங்களை இழுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் போயிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன் சந்தோஷமா. நான் போயிட்டு இருக்கேன்னு சந்தோஷமா சொல்றேன். நான் பார்க்க ஆரம்பிச்சேன் எவ்வொரு ஏரியால. மெயினா நான் ஃபினான்ஸை பத்தி சொன்னேன், ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் எனக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா அதெல்லாம் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தா பத்தாது, நான் வாழ்ந்து காட்டணும். அது எதுல இருக்குதுன்னா இங்க மண்டையில இருக்குது. எதுல இருக்குது? இந்த மண்டையில நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு நம்ம ஒரு பெரிய ஞானி. நம்ம அது தமிழ்நாட்டு பீப்புள் ரொம்ப கெட்டிக்காரங்க. ரொம்ப பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, மீட்டிங்க்கு போவாங்க, காணி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அபியாசப்படுத்துறதுல கோட்டை விட்டுருவாங்க. சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க கிங்டம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கவே கூடாதுங்கிறது. கிங்டம்ன்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சு, கிங் உள்ள இருக்காரு, டொமினியன்ஷிப் என்கிட்ட இருக்குன்றத நீ அபியாசப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு வனாந்தரம் வரும். ஆனா வனாந்தரமே நிரந்தரம் இல்ல. வனாந்தரம் நிரந்தரம் அல்ல. உன்னை செட்டப் வனாந்தரம்னா நீங்க உடனே தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு போட போறாருன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் நடக்கலாம், நீ தான் கத்துங்கிற ஏன் உனக்கு நடக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நேரம் வரப்போகுது, அவங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கும் அவங்களுடைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுக்கும் காட் எப்படி லிஃப்ட் பண்ணிட்டான்னு சத்தியமா சொல்ல பாருங்க. அதனால கிங்டம் மெசஞ்சர் செத்து போனாலும் மெசேஜ் செத்து போகாது. இது கண்டினியூஸா அந்த ஒலிம்பிக் கேம்ல விளக்க இப்படி கொடுத்துட்டு அடுத்து போற மாதிரி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கிங்டத்தை சொல்லி கொடுத்துருங்க. கிங் அவர் தான்மா, டொமினியன்ஷிப் அவர் தான், அவர்கிட்ட கேளு. முட்டி போடுறியோ முட்டி போடலையோ, உட்காந்துக்கிட்டோ அழுதுகிட்டோ கேட்டு வாங்கிக்கன்னு சொல்லி கொடுங்க சின்னதுலயே. அல்லேலூயா. அப்ப கிங்டம் மெசேஜ நீங்க கத்துக்க உங்களுக்கு விருப்பம் வராம பண்ணுவான். கிங்டத்தை பத்தி சர்ச் பண்ணணும் போது தூக்கம் வரும். அப்புறம் என்னது? கிங்டத்தை அபியாசப்படுத்த அன்னைக்கு உங்களுக்கு முடியாத சூழ்நிலைகள் வரும். அடுப்பு எரியலன்னா விட்டுறீங்களா? இன்னைக்கு அடுப்பு எரியல, யாருக்கு சாப்பாடு கிடையாதுன்னு கேஸ் தீர்ந்துருச்சு, விட்டுருவோமாமா? ஆர்டர் போடு, ஹோம்மேடா இல்ல ஹோட்டலா ஏதோ ஒன்று பார்த்து முடிவு பண்ணி வயிற்றுக்கு சோறு போயிடுது இல்ல. இந்த மாதிரி கிங்டத்துக்கு ஏதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்றதையும் போராடி மல்லு கட்டி நம்ம என்ன செய்வோம்? கத்துக்குவோமா? அதுக்குதான் சொல்றாரு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது. பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுது? சாப்பிடுற ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது. இங்க நம்மளுக்கு
இதை ஏன் சமைக்கல, இது ஏன் இப்படி இல்லை, இது ஏன் அப்படி இல்லை, அது ஏன் இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இல்லை கேட்டேன், இப்படி இல்லை கேட்டேன். பரலோக ராஜ்யத்தை நீ பலவந்தம் பண்ணு. பலவந்தம் பண்ணுன்னு நிக்கல, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்பனா நீ பலவந்தம் பண்ணி பிடிச்சிட்டன்னா உன் கிட்டக்கவே வர முடியாது. துண்டக்கான துணியக்கான ஓடுவான். நமக்கு வார்ஃபேரை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்க. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணுவோம், கொஞ்ச நாள் சோர்ந்துருவோம். பண்ணி பேசிக்கான கீ இஷ்யூ என்ன? இந்த மனம் திரும்புறதை நீங்க சரிப்படுத்தினா பாட்டம் லைன் கரெக்ட் ஆயிடுச்சு. எர்த்குவேக் வந்தாலும் ஆடாது. பாட்டம் லைன் இஸ் வெரி ஸ்ட்ராங். பாட்டம் லைன் கரெக்டா இருந்தா சக்கு சக்கு சக்குன்னு கட்டுற அழகா அது மேல ஏறும். இப்போ நோயிங் வாட்மா, நோயிங் காட், டுவர்ட்ஸ் காட் கிங்டத்தை குறித்து தான் நீ கத்துக்கணும்ன்றாரு. அதுக்கு நீ உன்னுடைய திங்கிங், வே ஆஃப் திங்கிங் சேஞ்ச் பண்ணுங்கறாரு. நம்ம திங்கிங்லயே கோட்டை விடுறதுனால டுவர்ட்ஸ் காட் வே ஆஃப் திங்கிங் டிஃபரெண்டா இருக்கும். இந்த திங்கிங் பத்தி நான் சொல்ல வரேன் கேளுங்க. நோயிங் காட் சொல்லுங்க எல்லாரும். அவர் கிங்டம் ஆஃப் காட்ல அவரை குறித்து ரிப்பெண்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ரிப்பெண்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ரிப்பெண்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? வே ஆஃப் திங்கிங் நீ மாத்துறது. எதன் அடிப்படையில்? இதன் அடிப்படையில். எதன் அடிப்படையில்? அவன் எப்படி இதன் அடிப்படையில் தான் நான் வாழ்றேன் இல்லைங்கிறேன், இதன் அடிப்படையில் இல்லைங்கிறேன். நம்ம பேருக்கு தான் இருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், அதுலேருந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இப்போ வந்து ஒரு கார் இருக்கு. இந்த காரு டிரைவர் இது ஸ்டேரிங் தெரியும், காலுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு இல்லை? அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் தெரியுமா எல்லாருக்குமே? ஸோ காரை பற்றி தெரிஞ்சிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நாலேஜ்னா என்ன? ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்க யாரு? ப்ரீச்சர். ப்ரீச்சரா? எங்க ப்ரீச் பண்றவங்க, அது மட்டும் தெரியுது. தட் இஸ் நோயிங். ஒரு கார் இருக்கு, அந்த காரை வந்து நடந்து போக வேணா, இது எல்லாத்தோட ஸ்பீடா போகும். ஒரு நாலேஜ், ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னதுங்க நாலேஜ்னு கேட்டா உங்களுக்கு என்ன தெரியணும்? எந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி, எதை பத்தியான ஒரு ஆப்ஜெக்டை பத்தி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன? அந்த நாலேஜ் மட்டுமே இருந்தா பத்தாது. அந்த நாலேஜ் இல்லாம அடுத்து என்ன செய்வா? புரிதல்னு ஒண்ணு இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங். கிங்டம் ஆஃப் காட்ல நாலேஜ் மட்டும் பத்தாது. காடுக்கு பிடிக்காதுன்ற நாலேஜ் மட்டும் பத்தாது. காடுக்கு பிடிக்குங்கிற நாலேஜ் மட்டும் பத்தாது. காடுக்கு இதை செஞ்சா பிடிக்குங்கிற நாலேஜ் மட்டும் பத்தாது. அதோட அவுட்கம் உனக்கு வரணும், ரிசல்ட் உனக்கு வரணும். அப்பனா நீ இன்னும் அவரை புரிஞ்சுக்கணும். புரிதல்னா என்ன தெரியுமா? ஒரு புரிதலே இல்லை எங்களுக்குள்ள. அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணும்போது ஒரு நாலேஜ் தான் இருக்கும், இன்ஃபர்மேஷன். இவர் இங்க வேலை செய்யறார், ஐடில வேலை செய்யறார், இவ்வளவு சம்பாதிக்கிறார், அவங்க அம்மா இப்படி அப்பா இப்படி, 2 பிள்ளைங்க, இவ்வளவுதான் நாலேஜ். அடுத்த லெவல் என்ன? புரிதல் எப்போ வரும்? புரிதல்ல தான் இருக்கு ரொம்ப முக்கியம். இந்த நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விஸ்டத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் எது தெரியுமா பண்ணுது? அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. கிங்டம் ஆஃப் காட நாலேஜ் மட்டும் உங்களுக்கு பத்தாதுன்ற, திங்கிங் த வே அப்படிங்கிறதுல நாலேஜ் மட்டும் பத்தாது. அடுத்த பத்தி புரிஞ்சுக்கணும். நீங்க காரை புரிஞ்சுக்கிறது அடுத்து எப்படி புரிஞ்சுக்கலாமா? காரை அடுத்த லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி? எங்க பிடிச்சா ஆக்சிலேட்டர் போகும், எங்க கிளச்சு, எங்க இது, எப்படி செஞ்சா ஓடும், எப்படி செஞ்சா ஓடாது, இது பெட்ரோல் தான் ஓடுமா? நீங்க போய் பெட்ரோல் பரவாயில்ல சார், டீசல் ஊற்றுங்க சார், கார் அவ்வளோதான். பேசிக்கா இதுக்கு பெட்ரோல் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல்னா, அந்த இன்ஃபர்மேஷனை தாண்டி இன்னும் காம்ப்ரிஹென்ஷன், இட் இஸ் நத்திங் பட். அப்படின்னா என்ன? காம்ப்ரிஹென்ட்னா விரிவான ஒரு காரியங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது. இந்த பையன் இப்படி, அந்த பையன் அப்படின்னா கடைசியில் இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு தெரியும் ரொம்ப கோபக்காரர் ஆன்ட்டின்னுவாங்க, இஸ் வெரி சாஃப்ட்னுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ ரொம்ப பெருந்திண்டிக்காரருன்னுவாங்க. இல்லைன்னா சின்னதுக்கெல்லாம் ரொம்ப கோச்சிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நாள்ல தெரியாது. இன்ஃபர்மேஷன்ல ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. காட் இஸ் குட்ங்கிறது இன்ஃபர்மேஷன். எப்போ உனக்கு குட்டா இருக்கிறாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். புரிதல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரிதல் அப்படிங்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். புரிதல்லேருந்து கிடைக்கிறது என்னம்மா? புரிதல்லேருந்து கிடைக்கிறது என்ன? புத்திமா. புரிதல்லேருந்து கிடைக்கிறது என்னம்மா? புத்தி. அதனால தான் புரிதல்னே வந்துச்சு. புத்தி சொல்லுங்க எல்லாரும். புத்தியோட அடுத்த ஸ்டேஜ் தான் விஸ்டம். புரிதல்ன்றது புத்தி. பாருங்க, அவன் புத்தி தெளிந்த போது அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. என்ன அது? இங்க போனா நான் பணக்காரன் ஆயிடும், அப்படி போனான். கடைசியில் புத்தி தெளிஞ்ச போது எங்க வரான்? புத்தி தெளிந்த போது என்ன? சே, எவ்வளவு பேர் ஃப்ரீயா எங்க அப்பா கிட்ட சாப்பிட்றாங்க, எவ்வளவு வேலைக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க,
அந்த வேலைக்காரனுக்கு கிடைக்கிறது கூட எனக்கு இங்க கிடைக்கலங்கிறது சற்று இந்த இன்ஃபர்மேஷனை விட அவன் யோசிச்சு நம்ம போகலான்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறான் பார்த்தீங்க. புரிதல்ங்கிறது ஓ இவருக்கு இவ்வளவு செஞ்சா கோபம் வரும், ஓ இப்படின்னா இப்படி இந்த காரை இங்க வச்சா பிரேக்கு இங்க வச்சா ஓடும் அப்படிங்கிறது. பெஸ்ட் டிரைவரா எப்போ வாங்க? நான் போகும்போது எந்த காரும் வரக்கூடாது, நான் ஓட்டும் போது அப்படியே நேராக தான் போகணும். ட்விஸ்ட் வரும், டேர்னிங்ஸ் வரும், ஸ்ட்ரைட் ரோடு வரும், குறுக்க ஒருத்தன் வருவான். அப்சர்விங் டிராஃபிக் இருக்குல்ல, தட் இஸ் ஞானம். விஸ்டம், விஸ்டத்து என்ன? விஸ்டத்துக்கு நம்ம நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விஸ்டத்துக்கு என்ன தெரியுமா? விஸ்டத்துக்கு அப்ளிகேஷன். ஹவு டு அப்ளை யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சிச்சுவேஷன். எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீ அப்ளை பண்ண. இப்போ உங்க மைண்டு, உங்க மனசு ஒன்று சொல்லுது, அது வந்து பைபிளோட பிரின்சிபலுக்கு அப்பாற்பட்டதா இருக்குது அப்படின்னா அடுத்து இதை பத்தி நீங்க புரிந்துக்கணும். காடை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். புரிந்த உடனே, நல்ல புரிதல் வந்த உடனே நீங்க அதை அபியாசப்படுத்துறது எப்படின்னா அப்ளை பண்ணணும் ஞானமா. இல்ல 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 ரொம்ப நிதானமா செய்யணும். நம்ம கேஸ் இருக்கு, இன்னொரு காரை வச்சு சொல்ற மாதிரி கேஸ் சொல்றேன். கேஸ் அடுப்பா, எங்க வீட்டுல விறகு அடுப்பு, கேஸ் அடுப்புன்னு தெரியுது, தட் இஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்தது இப்படி திருப்புனா சிம்மு, இப்படி திருப்புனா இதா. ஒரு வேலைக்காரமாக்கு நான் அப்படி சொல்லுவேன், இப்படி இப்படி நேரம் வைமா, ஒன்று மாதிரி வச்சுன்னு வச்சுக்க ஃபுல்லாக எரியும். அம்மி இருக்கு பற்றி அங்கே பக்கம் திருப்பு, சின்னதாக எரியும். மிக்ஸி வச்சுக்க பக்கம் திருப்பு இப்படின்னு சொல்லி கொடு. இது என்ன தெரியுமா? கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. அப்ளை பண்ணும்போது எப்படி வேணா அது பாட்டு கேட்கட்டும் அப்படின்ட்டு சிலிண்டரை எடுத்து மாற்றும் பொழுது என்ன செய்யணும்? முதல்ல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். இது என்னது? ஃபைனல் ஸ்டேஜ். நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி அது நமக்கு பிரயோஜனப்படுறது தான் விஸ்டம். கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிற காடை பத்தி தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, அவரை புரிஞ்சிருக்கணும்னா அவருக்கு இதை செஞ்சா பிடிக்கும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரின்சிபலை இது சொல்லுது இல்ல. இதுபடி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு சரியா அப்ளை பண்ணணும். உங்க புரிதல், நீங்க வந்து இந்த வே ஆஃப் திங்கிங்கை நீங்க முதல்ல சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஸ்ல இருந்து உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே சரியாகும். ஏன் தெரியுமா சரியாகும்? நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட காடை, he is your the whole universe உடைய God is your father. the whole universe உள்ளவர் தான் என் அப்பாங்கிறது எவ்வளவு பெருமை இல்ல? அல்லேலூயா. இந்த கலெக்டர் ஆபீஸ் இருக்கிறாரு, அவர் யாரு? அந்த கலெக்டர் என் அப்பா. என் அப்பா தான் அந்த கலெக்டர். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? என் அப்பா தான் அந்த கலெக்டர். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? என் அப்பா தான் இந்த ஹோல் யூனிவர்ஸ் உடைய ஓனர். என் அப்பா தான் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. என் அப்பா கிட்ட தான் எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுதாங்க இன்னைக்கு நோயிங் காட். அதோட கிளைமேக்ஸ் ரிப்பன்டன்ஸ்ங்கிறது அதாங்க. ரிப்பன்டன்ஸ்ல நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? நான் ரிப்பன்ட் பண்ணுவேன் டாடி, நான் ரொம்ப சினிமா பார்த்துருக்கேன். ரட்சிக்கப்பட்டவனே இப்ப சினிமா பார்க்கறான். அவன் எப்படி born again 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 again. born again ஒரு ஸ்டேஜ் தாங்க. எதுல என்ன வகையான தாட்ஸ் இருந்ததோ அந்த தாட் இனிமே இருக்கக்கூடாது. நான் இந்த ரோட்ல போயிட்டு இருந்தேன், நான் போனகி நான உடனே இங்க 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 கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்லை, இதுல கொஞ்சம் போறது அப்புறம் இங்க வர்றது, இதுல கொஞ்சம் தூரம் வந்துட்டு திருப்பி அங்க போறது அப்புறம் இங்க வர்றது இல்ல. ஒன்ஸ் நான் டர்ன் பண்றேன்னா நான் இப்படிதான் போகணும். இதாங்க ரிப்பன்டன்ஸ். இப்படி போகணும், இப்படிதான் போகணும். அதை சேஞ்ச் பண்ணுங்கன்றாரு. அதனாலதான் சொல்றாரு, எங்க பார்த்தாலும் உதாரணம் எல்லாம் கொடுக்குறாரு. பரலோகராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குங்கிறாரு. பரலோகராஜ்யம் எதுக்கு ஒப்பா? 16:16 லூக் 16:16 ரொம்ப முக்கியமானதை நான் சொல்றதை கவனிங்க. உங்க வே ஆஃப் திங்கிங் வந்து கட்டாயம் மாறணுங்கிறதுக்கு காட் அங்க வந்து அங்கலாய்ப்பா பேசுறதா அந்த வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். பலவந்தமா பிரவேசிக்கணும். அதுல ரொம்ப லேசாலாம் நீங்க வந்து எஃபர்ட் போட முடியாது. அதுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா, அதுக்கு கொரோனா டைம்ல பாத்தீங்களா அவங்களை எப்படி அந்த கொரோனா பேஷண்ட் எப்படி தனிமைப்படுத்தி இருந்தாங்கன்னு பாத்தீங்களா? அந்த நர்சஸ் உடைய ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா? ஒரு காலத்துல காலராங்கிறவங்கள அந்த ஒரு தனியா அவங்கள வச்சு அது அவ்வளோ கண்டேஜியஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க. அவங்களுக்கு வராதபடி பார்த்துக்கிட்டாங்க பாருங்க. அத மாதிரி உன்னை நீ தனிமைப்படுத்தி 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 உன்னை உலகத்திலிருந்து உன்னை செப்பரேட் பண்ணி 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 இந்த வே ஆஃப் திங்கிங் நீ மாத்த மாத்த மாத்ததான் நீ இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும்.
இதுதான் இன்னைக்கு அவசியம். இது செய்யலைன்னா நம்ம வந்து ஃப்ளைட்ல போறோம்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகுது நம்ம லைஃப்ல. கைக்கும் வாய்க்கும் தான். ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான விக்டோரியஸ் லைஃப் இருக்க முடியாது நம்ம. ஆனா அப்படிலாம் எல்லாரும் இருக்கிறாங்க. நிறைய ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அந்த இடத்தை தாண்டிட்டாங்க. அவங்க அந்த மனநிலையை தாண்டிட்டாங்க. இப்போ 13 அதிகாரம் மேத்யூலமா 13 பார்க்கிறீங்களாமா? அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால். இந்த உணர்வுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? உணர்வுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னமா? சென்ஸ்ன்னு சொல்றோம்ல. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்றார். இங்கிலீஷ்ல அந்த டேர்ம் தானமா வந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, நாலேஜ் இருந்தா மட்டும் பத்தாது, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பெரிய பெரிய மிரக்கல் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா அவர் அதை போதிக்கவே இல்லை. எதை? கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யத்தை பத்தி தெரியும் உங்களுக்கு. த்ரோன் தெரியும், 24 மூப்பர்கள், தூதர்கள், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதெல்லாம் தெரியும். ஆசாரியன் என்ன செய்யணும், லேவியன் என்ன செய்யணும், பாவ நிவாரண பலி எப்படி கொடுக்கணும், பல சட்டங்கள் தெரியும். ஆனா தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்படல, தெரியாது. ஆனா தேவனை தெரியும், தேவனை தெரியும், அவர் ராஜான்னு தெரியும். ஆனா கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு, அவங்களுக்குள்ள பர்மனண்டா இருக்க முடியல. அதனால அவங்களுக்கு ஏன் இவங்க நிரந்தரமா இருக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தம் கூட கேட்கல. அதான் உணர்வில்லாமல் இருந்தார்கள்னு இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சாதான் புரியும். சும்மா மேலோட்டமா பைபிள் படிச்சா புரியாது. வாசிங்க இன்னொரு தடவை. அவர்கள் கண்டு. அந்த அவர்கள் யாருன்னு தெரியுதா? அவர்கள் யாருமா? அதுக்கு முன்னாடி வருது லா, ப்ராஃபட்ஸ் எல்லாம் வருது. அதாவது நியாயப்பிரமாணத்தை பேசினவங்களும் தீர்க்கதரிசிகள் தான் பழைய ஏற்பாட்டில். அவங்களுக்கெல்லாம் இந்த கிங்டத்தை பத்தி உணர்வு கிடையாது. ஆனா கிங்டம் உடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிருக்காங்க. வானத்தை நிறுத்திருக்கிறான், மழையை நிறுத்திருக்கிறான், திருப்பி மழையை வான்னு சொல்லியிருக்கான். அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, உணர்வு இல்லாமலும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு சொல்றாரு, அவங்க எல்லாம் அப்படி இருந்தாங்க, காணாம இருந்தாங்க. இப்ப ஹிடன் ட்ரூத், மறைஞ்சிருக்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்ட்டு அந்த அந்த எல்லா திரளான அந்த அந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு, திரளான ஜனங்கள் இருக்காங்க, அர்த்தம் புரியுறவன் இன்ட்ரெஸ்ட் உள்ள வந்து கேட்கட்டும்னு விட்டார். இப்ப நீங்களுமே மெசேஜ் கேட்டுட்டு என்ன இப்படி இருக்கு, இதை எப்படி திங்க் பண்றது, வே ஆஃப் திங்கிங் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா அவர் வந்து சொல்லி தருவார். இவங்க சீசர்கள்லாம் வந்து கேட்கறாங்க, திருப்பி வந்து ஜீசஸ் கிட்ட கேட்கறாங்க. உடனே பல உதாரணம் சொல்றாரு. தேவனுடைய பரலோக ராஜ்யம் எதுக்கு இருக்கு, விதைக்கிறவனுடைய விதைக்கு ஒப்பா இருக்குது, 4 நிலங்களை சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குங்கிறாரு. பரலோக ராஜ்யம் அப்புறம் வேற எதுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றாரு அதே சாப்டர்ல. முத்துக்களை தேடுகிற வியாபாரியை தான் இப்ப நான் சொல்லணும். அடுத்து என்ன சொல்றாரு, வலைக்கு ஒப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. வேற என்ன சொல்றாரு, நிறைய ஒரே பேரபிள்ஸ் தான் அந்த சாப்டர். அதுல காட் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த கிங்டம் ஆஃப் காட்ல பிரதானமான பேரபிள் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா விதைக்கிறவனுடைய இதுதான். ஆனா நீ அபியாசப்படுத்துறதுக்கு கிங்டம் ஆஃப் காட் இந்த வே ஆஃப் சேஞ்சிங் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங் இஸ் ரிப்பென்டன்ஸ் டுவர்ட்ஸ் கிங்டம் ஆஃப் காட். அப்படிங்கிறதுக்கு நீங்க கட்டாயமா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நல்ல முத்துன்னு இருக்காரு 45:13. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. வெறும் முத்துன்னு இல்ல, நல்ல முத்து. அப்ப மத்த முத்துலாம் என்ன சொல்லுங்க? சரியான சத்தியம் தெரியலன்னா முத்தா தெரியலாம், ஆனா நல்ல முத்து. பாத்தீங்களா, இந்த என்ன எக்ஸ்ட்ராடினரி பேர்ல் அப்படின்னா அதுதான் எக்ஸ்ட்ராடினரி கிங்டம். இந்த கிங்டத்துல கொண்டு வர்றது, அதை எப்படி கொண்டுட்டு வரணும்னு பின்னாடி இருக்கு. கவனிங்க, முத்துன்னா எது, எதெல்லாம் சொல்லலாம்? நல்ல முத்துங்கிறது என்ன? கிங்டம் ஆஃப் காட நீ அபியாசப்படுத்தி வாங்கிக்கிறது தான் நல்ல முத்து. சாதாரண முத்து என்ன? அங்க நல்லன்ற வேர்டு ஏன் யூஸ் பண்ணல? எக்ஸ்ட்ராடினரிங்கிற வேர்டு ஏன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிருக்கு? மத்த முத்துலாம் என்னது? பைபிள் சொல்லுது நல்ல முத்தை பத்தி பேசுது. அவர் நான் மேய்ப்பன்னு சொல்ல, நல்ல மேய்ப்பன்னு சொல்றாரு. சோ நல்ல முத்து சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் வாய் திறந்து
இந்த நல்ல முத்து தான் என்ன தெரியுமா, இந்த ஞானமா இந்த புரிதலோட இந்த இன்ஃபர்மேஷனை அபியாசப்படுத்துறது. எதை அபியாசப்படுத்துறது? above all things, மன்னிப்பு பத்தி உனக்கு தெரியும், ஜெபத்தை பத்தி தெரியும், விட்டு கொடுக்கறத பத்தி தெரியும், நான் நீதிமான்னு தெரியும், அப்பாவோட அன்பு தெரியும், கொடுக்கறத பத்தி தெரியும், டைத்து தெரியும், ஆஃபரிங் தெரியும், அப்புறம் என்ன தெரியும், ஃபாஸ்டிங் தெரியும், பைபிள் 66 புக்ல 119 ஒப்பிக்க தெரியும், எஃபிஷியன்ஸ் ஒப்பிக்க தெரியும். என்ன உனக்கு தெரிஞ்சாலும் நல்ல முத்துவ நீ தெரிஞ்சிருக்கிறன்னா அடுத்த அந்த வசனம் அப்படி சொல்லுது. என்னன்னு, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இப்போ நான் சொன்னல, இந்த ஃபாஸ்டிங், பிரேயரு, காடை பத்தி நிறைய தெரியும். தியாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும் நிறைய. தியாலஜி இஸ் தி ஸ்டடி அபௌட் காட், அவ்வளவுதான். கிங் தான், கிங்டம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? தியோனா காட், லாஜி அப்படின்னா ஸ்டடிஸ் அபௌட் காட் இஸ் நாட் இனஃப். அண்ட் இஸ் கிங்டம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். காடை பத்தி யாருக்கு தெரியாது இன்னைக்கு? நம்மள மாதிரிலாம் இல்லை, எல்லாம் குத்தி ரத்தத்தை குத்தி நெருப்புல நடந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு காடை தான் தெரியும். நான் சொல்றேன், காடை தாண்டி காடு முன்ன ஒரு குட்டி காடை வச்சுக்கிறாரு, உனக்கு தெரியல. அவருடைய டொமினியன்ஷிப் உனக்குள்ள இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய குரூசிபிகேஷன், ரிசரக்ஷன் தெரியல. நீ இந்த உலகத்துல விக்டோரியஸா வாழ்றதுக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் உனக்குள்ள வாழறதா அந்த கிங்டமே உனக்குள்ள இருக்குங்கிறது தெரியல. அப்ப அதை அபியாசப்படுத்துறது தான் நல்ல முத்து. அந்த நல்ல முத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யணுமா? நம்ம நல்ல முத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் வித்து போச்சுடா சிஸ்டர், எதையோ விற்க சொல்ல போறாங்க. எல்லாவற்றையும் விற்று எதுவுமே உனக்கு ஒருவனுடைய செல்வாக்கு, செல்வம், சகல சம்பிரமமா இருக்கிற எல்லாமே அவருக்கு முன்னாடி, அவருடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி குப்பையா இருக்கிறது. அதை விட்டுனா உடனே போய் கடகடன்னு வித்து கொடுங்கன்னு சொல்றது சொல்லல ஆண்டவரே. இப்ப ஒரு நிலம் வாங்கணும், இன்னைக்கு ஒரு நிலம் வாங்கணும், இன்னைக்கு போகணும். ஆனா கிங்டத்தை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்ல போறோம், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், இது நல்லா படிக்கணும். அதை விட்டுட்டு முதல்ல நான் அந்த வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அது ஒரு 15 நாள் அந்த வேலை இருக்கிற வரைக்கும் இதை தொடர்றதே கிடையாது. இவர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, காடு கிட்ட ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அவருடைய ராஜ்யத்தை நான் அபியாசப்படுறதுக்கான எஃபர்ட், ஒர்க் அவுட் எதுவுமே கிடையாது. அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? நீ நல்ல முத்த தேடலன்னு அர்த்தம். சோகமா இருக்கும் பாத்தீங்களா? நம்ம ஏன் இருக்கும் தெரியுமா? நம்ம ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துல நம்ம காடை இழுத்து இங்க கொண்டு வந்து வைக்கிறோம். அவர் சொல்ல, நானே உனக்குள்ள இருக்கேன்ப்பா, நீ ஒண்ணு என்ன இழுக்க வேணாம், நான் உனக்குள்ளே எல்லாத்தையும் சரிப்படுத்துறேங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. இந்த மெசேஜருடைய அஸ்திபாரமா ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நான் 2 விஷயம் தாங்க. தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கு. இத காட் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் அதிகமா பேசுறது இதான். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நான் செய்ய வேண்டியது 2 சொல்லுங்க எல்லாம் பக்கத்துல பார்த்து. செய்ய வேண்டியது என்ன? நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம் எல்லாம் இந்த நான் சொல்ற இந்த 2ல தான் இருக்குது. அது 2 என்ன அப்படின்னா, கவனிங்க, இந்த 2 என்னன்னா, ஆல்வேஸ் டிபெண்டிங் அப்பான் காட். ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, கர்த்தர் செத்தா போயிட்டாரு. உங்களுக்கு அவர் சாகலன்ற எண்ணம் இருந்தா, அவர் உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறாருன்னா, அந்த உயிரா இருக்கிறவருக்கு மற்ற செல்கள் உயிரா இருக்க முடியாது. அத போய் அங்க போய் இங்க போய் அங்க போய் கடைசியில் எதுவுமே பண்ண முடியாத போது நம்ம என்ன எங்க யார்கிட்ட வருவோம்? அதுக்குதான் சொல்றது, வே ஆஃப் திங்கிங்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் சரண்டர் ஆயிடணும். இப்ப இந்த கிங்டம் ஆஃப் காட் நீங்க அபியாசப்படுத்துற விஸ்டம் உங்களுக்கு என்னன்னு அப்ளை பண்றது எப்ப? உடனே 2 விஷயத்தை என்ன வச்சுக்கணும். உடனே சொல்லுங்க எல்லாரும், நான் அவரை தான் டிபெண்ட் பண்ணுவேன். உடனே என்ன பண்ணணும்? உடனே அவரை தான் டிபெண்ட் பண்ணணும். உடனே சொல்லுங்க, உடனே டிபெண்ட் பண்ணணும் இங்க அப்படின்னு சொல்லணும். 2வது, இன்னொரு ரொம்ப டஃப்பா தெரியும், ஆனா டஃப் கிடையாது. இந்த 500 ரூபாய் என்னதா? இந்த படிப்பு உங்களுதா? இன்னைக்கு உலகத்துல எல்லாம் படிச்சிருக்கிறாங்களா? எல்லாரும் சம்பாதிக்கிறாங்களா? சொல்லுங்க.
ஒரு வீட்லயே ஒரு பிள்ளை நல்லா படிக்கலையே, உங்களை படிக்க வச்சுக்கிறாரு. ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஒரு பிள்ளை நல்லா படிச்சு வந்திருக்க. அப்ப என்ன நான் சொல்ல வரேன், இந்த உலகத்துல நீ வரும்போது ஒண்ணுமே கிடையாதுன்ற எண்ணம் உனக்கு இருக்கணும். ரெண்டு விஷயத்த ஷார்ட்டா சொன்னதுல ஒண்ணு என்னங்க, இந்த வே ஆஃப் திங்கிங்ல நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படியே எல்லாத்தையும் குலுக்கி இதை இத்தனோடு டேப்லெட்டா கொடுக்கணும்னா என்னன்னா, அவர் தான் உடனே வரணும் மைண்ட்ல. அது எவ்வளவு பெரிய மேட்டரா இருந்தாலும் உடனே வரணும். நான் ஒர்க் அவுட் பண்ணணுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் தூக்கி இதை இப்படி இப்படி பண்ணா என்ன வருது கை கால்லாம் சொல்லுங்க. நான் ஒர்க் பண்ணுவேன், துப்பு குறையுது. நான் ஒர்க் அவுட் பண்ணாதான் ரிசல்ட்டை பார்க்கலாம். நான் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் அவுட் நான் என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டம் இல்லாத ஒர்க் அவுட். உடனே என் மைண்டை நான் திருப்பிக்கிறேன். ஒரு சேனல் எடுக்கிறோம், அந்த சேனல் நான் டக்குன்னு என்ன செய்யறோம், அதே மாதிரி உங்க சேனல்ல மைண்டை மாத்தணும். இது என்னதா நான் சொன்ன பாருங்க, தாளந்துங்கிற ஒரு உதாரணம் சொன்ன பாத்தீங்களா, பேரபிள்ஸ். அதுல அவன் என்னுடையதான் நான் கணக்கு கேட்க வருவேங்கிற. என்னதுங்க, இந்த பிள்ளைய நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு கணக்கு உங்களை கேட்பாரு. கணக்கு கேட்பாரு, என்னுடையதான் கணக்கு கேட்டா என்ன சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்சதை வளர்த்தேன். கட்டாயமா சொசைட்டிக்கு இவங்க கிங்டம் ஆஃப் காடுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். கிங்டம் ஆஃப் காட்ல, சொசைட்டில, இந்த கிங்டம் சிட்டிசன்ஸ்ல நீ கிங்க நீ எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும், எஃபர்ட்டா நீ போட்டுருக்கணும். என்ன புரியுது உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுது? சின்னதுலயே சொல்லி கொடுத்தோம் அதெல்லாம். அது அம்மானுக்கு நீ எல்லாம் ஒரு அம்மாவான்றதுக்குள்ள அதுக்கு அம்மாவை சொல்லும் போதே சொல்லி கொடுத்துடணும் இதெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபைனலா ஒரு உதாரணம் சொல்றேன். தாவீது அதுக்கு பெஸ்ட். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவன் பெஸ்டா இருக்கான். நியூ டெஸ்டமெண்ட்ல யார சொல்லலாம்னா பவுல சொல்லலாம், பீட்டரை சொல்லலாம். பீட்டர் மைண்ட் செட் எப்படி மாத்தினாரு? பீட்டர் கிங்டத்தை எஸ்டாப்லிஷ் பண்ணாரா? நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து வரணும். எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு? பேச தெரியாதவன் ஒரே மினிஸ்ட்ரி, கொர்நேலியு வீட்லயும் சரி, எங்க அந்த ஆக்ட்ஸ் சாப்டர் எடுத்தீங்கன்னா 3000 பேர் ஒரு மெசேஜ்ல எல்லாம் திப்பு திப்புன்னு ஞானஸ்நானம் நடக்குது. வேலைக்காரிக்கு பயந்துகிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணான் ஜீசஸ. அவன் எப்படி மாறிட்டான்? யார் என்ன வேணா பண்ணுங்கடா, மைண்ட் மாறிடுச்சு. அவனும் சொல்றான், மன திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. நீங்கள் மனம் திரும்பி அப்படின்னு அவரும் எழுதுறாரு. சோ மனம் திரும்பின்னு வந்துகிட்டே இருக்குதுன்னா எங்க திரும்புறது? உங்க மனச டுவர்ட்ஸ் காட்ஸ் கிங்டம்ல, அந்த டொமினியன்ஷிப்ல. பவுலும் அப்படிதான் செய்யறாரு, செஞ்சே காட்டுறாரு அவரு. அல்லேலூயா, வாழ்ந்து காட்டுறாரு அவரு. பீட்டரும் வாழ்ந்து காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணாரா? ஃபர்ஸ்ட் பீட்டரை பத்தி தான் சொல்லுங்க. அவர் மைண்டை சேஞ்ச் பண்ண இடம் எதெல்லாம் சொல்லுங்க? மைண்டை சேஞ்ச் பண்ண இடம் ஜீசஸ் இன்கார்னேஷன்ல பாடியில இருந்த நாள்லயே. இதான் பாயிண்ட். தண்ணியில நக்கிறதுக்கு அவர் ஹார்ட்ல எப்படி தோணுது? எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. இவனை நம்பலான்னு காட் முடிவு பண்ணிட்டார். இவனை நம்பலாம். இன்னைக்கு எல்லாம் பீட்டர், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச், சென்ட் பீட்டர்ஸ் ரோடு பீட்டருக்கே தெரியாது. பீட்டருக்கு தெரியுன்றீங்களா? சென்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல்ன்றாங்க. நியூயார்க்ல சென்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல்னு பெருசா இருக்கான். இந்த ரோடுன்னு இருக்கு. ஏங்க அவனுக்கு தெரியுமா? அப்ப என்ன ஒர்க் அவுட் பண்ணான்? ஃபர்ஸ்ட் அவன் ஒரு அட்டெம்ப்ட் பண்றான். நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த காசை இப்ப எடுக்கக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்மளுது. இந்த காசை இப்ப தொடக்கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அதாவது அவன் இப்படி பாக்குறான், தண்ணி மேல ஒருத்தர் வராரு, நம்ம தலைவர் வராருன்ன உடனே அவனுக்கு அத்தனை பேர் மார்பிள சாஞ்சவன்லாம் இருக்கான். ஆனா இவன் ஒர்க் அவுட் பண்றதுக்கு இறங்கிட்டான். those who are interested, அவங்களுக்கு தான் உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும்னார்ல. உன் மனசுல வரணும் இது. கர்த்தர் செத்தா போட்டார். நான் வாழுற காலங்கள்ல எனக்கு எத்தனை வயசு நான் வாழ போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வாழும்போது, நான் வாழுற நாட்கள்ல நான் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். நான் எவ்வளவு நாள் வாழ்வேன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியவே தெரியாது. போட்ல பாக்குறான், அவன் அட்டெம்ப்ட் பண்ண இடம் எதுமா? அட்டெம்ப்ட் தண்ணி மேல நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னம்மா செஞ்சான்? நீரே என்னால் நான் வர்றேன்னு சொல்லிட்டான். அவர் என்ன சொன்னாரு? ஒரே எழுத்து வா, இங்கிலீஷ்ல கம். உடனே என்ன செய்யலாம்? உடனே என்ன செஞ்சான்? நடந்தான்றதுக்கு முன்னாடி ஒண்ணு செஞ்சானேம்மா. அந்த இடத்துல இருக்கல அந்த முத்து வியாபாரி எல்லாத்தையும் சொல்லுங்க விற்றுன்றதுன்னா, நீ உடனே பொருள் பொண்ணெல்லாம் விற்க சொல்லல.
உன் மனசுல தோன்றது விட்டுருன்றாரு. இவன் சொல்றான் போட்டு தண்ணிக்கு மேலதான் போகும். ஒரே டோஸ்ட் பண்ணி அடிக்குது, தண்ணி போட்டுக்குள்ள வந்தா போட் என்ன ஆயிடும்? அதுல அழுப்புறதுக்கு இதே பரவாயில்ல, போய் பாத்துரலான்றான். ஹலோ, அவனுக்கு எப்படி இந்த தைரியம் வருது? தண்ணி மேல போட்டு இருந்தா சேஃப். இப்ப அடிக்கிற காத்துக்கு, மழைக்கு, தண்ணிக்கு, புயலுக்கு தண்ணி போட்டுக்குள்ள வந்தா அமிழ்ந்து போறோம். இவரோட இருந்துட்டா நமக்கு என்னது? சோ ஃபர்ஸ்ட் அவன் போட்டை விட்டு இறங்குறான். எதை விட்டு இறங்குறான்? தண்ணி மேல நடந்தான். பீட்டர் வாக்ட் ஆன் வாட்டர்னு அழகா இருக்குது பைபிள்ல. ஜீசஸ் வாக்ட் ஆன் வாட்டர், பீட்டர் வாக்ட் ஆன் வாட்டர். ஹல்லேலூயா. அப்போ அவன் நடக்கிறது இப்ப நம்ம கூட ஆசைதான் இருக்கு. ஆனா நமக்கு ஆசை ஏன் நிறைவேறல சொல்லுங்க? போட்டை விட்டு இறங்குறது கிடையாது. போட்டை விட்டு இறங்குறதா? ஐயோ, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீரையானால் வாணும் போது இவன் ஒரு நான் நினைக்கிறேன் இந்த இவ்வளவு தூரம் நடந்திருப்பானா இருக்குமா இருக்கும். இந்த 2-3 ஸ்டெப் தண்ணி மேல நடந்தாலே மிரக்கல் தாங்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இல்ல, காலை எடுத்து இப்படி வைக்கும்போது அவன் ஹார்ட் எப்படி இருந்திருக்கும்? ஆனா நடக்கிறான். அவரை பார்த்து நடக்கிற வரைக்கும் நடந்துட்டான்ல. ஃபேவர் அன்ஃபேவரான கண்டிஷனை பார்த்த உடனே மூழ்கி போறான். ஆனா ஜீசஸ் உடனே வந்து என்ன செஞ்சாரு? நீ அட்டெம்ப்ட் பண்ண அவர் வருவாருன்னு சொல்லி கொடுக்குற. நீ போட்டை விட்டு இறங்கணும் நீ நினைச்சா போதும். ஹலோ, போட்டை விட்டு இறங்கணும்னு நினைச்சா போதும். அவருக்கு தெரியும் இவனோட இன்எபிலிட்டி. ஹலோ, உன்னுடைய எபிலிட்டி என்ன? நீ எவ்வளவு தூரம் உன்னால ஃபெய்த்ல இருக்க முடியும்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா நீ ஃபெய்த்ல ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன்னா உன்னை மாலை போட்டு வரவேற்பாருமா அவரு. உடனே ஓடி வந்து தூக்கி நிறுத்தினது நல்லா கவனிக்கணும். தூக்கி நடந்து போகும்போது இது இருக்கு பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. 2 பேர் அதுக்குள்ள படகு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அது இவ்வளவு தூரம் நடந்து படகு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கம் காத்தடிச்சு இவெல்லாம் கத்தின்னு இருக்கான். இவரும் பீட்டரும் ஜீசஸும் அந்த படகுகிட்ட நடந்து போயிருக்காங்க. இங்க படிச்சு பார்த்தா புரியாது. இவன் கதர்ன இடத்துல போட் கரெக்டா வந்துருச்சா ஜீசஸ் கிட்டயும் இவன்ட்டையும்? இவன் இறங்கி கொஞ்சம் நடக்கிறதுக்குள்ள போட்டு ஒரு பக்கம் போயிடுச்சு. இவன் அவரை பிடிக்க போறான். அவர் பிடிச்சி தூக்கிட்டாரு. உடனே இவரும் அவனும் சேர்ந்து நடக்கிறாங்க அங்க போட்டு கிட்ட வரைக்கும். அப்பனா நீ படகு விட்டு இறங்குனா, நீ படகு விட்டு இறங்குறதா உன் வேலை. ஜீசஸ் நடக்கலாம், இவன் கொஞ்சம் தூரம் நடந்து விழுந்ததுதான் நமக்கு தெரியும். ஆனா ஜீசஸோட ரொம்ப தூரம் நடந்திருக்கான் அவன். ஜீசஸோட ரொம்ப தூரம் தண்ணி மேல நடந்துதான் அந்த போட்டை போய் பிடிக்கிறாங்க. இந்த ரொம்ப தூரம் போற காரியம் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் விட்டுன்ற இடம் தான் அது. அப்படின்னா போட்டை விட்டு போட்டு போடா நடக்கட்டும் செய்வோமா நம்ம? ஐயோ, மூழ்கிட்ட செத்துட்டா என்ன பண்றது? கிங்டம் ஆஃப் காடை ரொம்ப சர்ச் பண்ணுங்க, நிறைய புரிஞ்சுக்கோங்க. எதை வேணாலும் அதுக்கு இழந்து போங்க. இன்னைக்கு எங்கேயாவது போகணும், இல்லை இதை உட்காந்து கிங்டத்தை பற்றி என்ன சொல்லிக்கலாம்? கிங்டம்ல இருக்கு, கிங்டம்னா என்ன? இந்த வருஷம்ல என்ன இருக்கு, அந்த வருஷம்ல என்ன இருக்கு? நான் ஏன் இதில் கோட்டை விட்டு உட்காந்துருக்கேன்? அப்போ நான் போக வேண்டிய தூரம் எப்படி இருக்குது? நான் எவ்வளோ கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனே. அவள் அப்பான்னு சொன்னனே. அப்பா, ஆமாம், அப்பாவோடைய அன்பை நீ எவ்வளோ தெரிஞ்சாலும் இன்ஃபினைட் தான் அது. உனக்கு புரியவே புரியாது. உனக்கு ஒரு லெவலில் தெரிஞ்சால் கூட தட் இஸ் நாட் த சேச்சுரேட்டட் பாயிண்ட். ஒத்துக்கிறீங்களா? அவருடைய அன்பை அவ்வளோ நீங்கள் தெரிஞ்சாலும், அவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அதெல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா உனக்கு ஒரு ப்ரேயர் கேன்சர் இருக்கும்போது இவரெல்லாம் ஒரு அப்பாவான்னு நீ மனசில் நினைப்ப. ஆனால் கிங்டத்தோட சத்தியம் தெரிய சத்துருவானவன் விடாத பட்சத்தில் நீ மல்லு கட்டி கற்றுக்கிட்டன்னா எல்லாமே ஈஸியாக வின் பண்ணிகிட்டே போகலாம். அல்லேலூயா. ரிப்பென்ட். சொல்லுங்க, என்ன முடிவில் போக போறீங்க? அவர் பார்வை உங்க மேல இருந்தாலும் வாட் இஸ் தி அவுட்கம்? வாட் இஸ் தி ரிசல்ட்? ரிசல்ட்ல நீ நல்லா இருக்கணும், விக்டோரியஸா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அவர் சொல்லி கொடுத்துட்டாரு, நீ தான் இதை தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டு அடையணும். காடே நேர தொப்புன்னு ஒரு மனைவியை கொண்டு போட மாட்டாரு. என்ன வந்தீங்களே, என்ன புரிஞ்சிச்சு? பலமா சொல்லுங்க. பலவந்தம் பண்றதா விட்டுரு, போட்டை விட்டு இறங்குறது.
அது பாருங்க, நாலேஜ் நோயிங் மட்டும் காரு ஸ்டீரிங் இருக்கும், கார்ல போலாமா? நிறைய எத்தனை பேருக்கு காரை பத்தி என்ன தெரியும்? கார்ல போறோம்னு தெரியும், இன்ஃபர்மேட்டிவா மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம அதை பத்தி புரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். வெளியில டிராபிக் வருது, அப்சர்வ் பண்ணி ஓட்டணும் இல்லையா? அது மாதிரி எந்த சூழ்நிலை, இப்போ ஒரு கஷ்டம் வருது, உடனே அப்ளை பண்ண தெரியணும். கிங்டம் ஆஃப் காட் நாலேஜ் மட்டும் இருந்தா பத்தாது. அவர் கட்டாயம் நல்லவர் செய்வார்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அப்ளை பண்ண நடக்கிறத பாத்துக்கலாம். போட்டை விட்டு இறங்கு. சொல்லுங்க பக்கத்துல, போட்டை விட்டு இறங்கு. என்ன உங்களுக்கு என்ன கேட்ச் பண்ணீங்க? நீங்க பாயிண்ட் சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன். அப்போ ஒரு உதாரணமா சொல்லுங்களேன். அதான் சொல்றாங்க பாருங்க, இத மாதிரி கேட்கிறேன் நான். பேங்க் பேலன்ஸ் குறையுது, ஒண்ணுமே இல்ல. அத நீங்க தெரியும் உங்களுக்கு, வனாந்தரத்துல தான் நீங்க இருக்கு. வனாந்தரத்துல இப்ப எனக்கெல்லாம் வனாந்தர வாழ்க்கை பினான்ஸ்ல வந்த பிறகுதான் இதை நான் ரிசர்ச் பண்ணேன். அவரு பேசுறது எங்க? வனாந்தரத்துல. வனாந்தர வாழ்க்கை வருதுனாலே நீ ரொம்ப ரொம்ப செழிப்பான ஒரு பசுமையான இடத்துக்கு போறதுக்கு உனக்கு டீச்சிங் அர்த்தம். அல்லேலூயா. அது மாதிரி பினான்சியலா இவங்க சொல்றாங்க பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் பாத்துக்கலாம். ஐயோ இந்த மாசத்துல இவ்வளவு மொய் வைக்கணும், இவ்வளவு கல்யாணம் வருது, அதெல்லாம் பாத்துக்கலாம். உடனே அப்படி வரும். உடனே ஒரு 4 கல்யாணமா, ஐயோ எல்லாமே முக்கியமான கல்யாணமா அப்படின்னு வருது. என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா பாத்துக்கலாம். அவர் என்ன செத்தா, நான் உடனே அப்படிதான் நினைப்பேன். அவர் கஜானா குறையுமா? சொல்லுங்க. குறையவே குறையாது, குறையவே குறையாது. நான் இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாசத்துல பாருங்க, நான் இந்த அந்த அடுத்த லெவலுக்கு நான் போறேங்கிறதுக்கு உதாரணமா, சம்பந்தமே இல்லை, எனக்கு ஒரு 7,000 ரூபாய் வருது. என்ன எப்படி இது, என்னது இது, யார் இது? பார்த்தா அக்கா எனக்கு ஒரு போனஸ் வந்துச்சு, உங்களுக்கு கொடுக்குற அதோட டைட்டுன்றாங்க. மணிக்கு நீ ஒர்க் பண்ணாத, உன் மைண்ட் நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒர்க் பண்ண, மணி வில் ஒர்க் ஃபார் யூன்னு சொன்ன பார்த்தீங்களா? அது எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொட்டீனா வர்றது அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராடினரியா சொல்றேன் நான். ஆனா நம்ம போட்டை விட்டு இறங்காத வரைக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வரைக்கும், அதே கால்குலேஷன் 20,000 சம்பளமா, சரி இதை கூட இதை கூட மிச்சமா இருந்ததோ எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த தடவை என்னை யாரும் தொல்லை பண்ணக்கூடாது, அப்பாட்ட காசு இல்லை, சரியா? இதான் போட்டை விட்டு இறங்குறது. புரிஞ்சிருச்சா? சிக்னஸ் டைம்ல ரொம்ப டஃப்பான ஒண்ணு, சிக்னஸ் டைம்ல மனம் திரும்புறது தான். நான் ஒன்று சொல்லட்டுமா? உடனே தனிமைப்படுத்தி பைபிள் எடுத்து படிக்கணும். அந்த பயம் போகும், அப்புறமா நீங்க ஜெயிச்சிடலாம். சும்மா ஏட்டு சுரக்கா கிடையாது பைபிள். ஏட்டு சுரக்கா கிடையாது. ஒரு சுரக்காய் கட் அவுட் பண்ணி அதை போய் குக் பண்ண முடியாது. பைபிள் வசனம் வந்து உன் வாழ்க்கையை பலிக்கும். ரிலேஷன்ஷிப்ல எப்படி சொல்லலாம்? பிரச்சனை வருது ரிலேஷன்ஷிப்பால, ரொம்ப புரோக்கனா இருக்கு, ரொம்ப நொறுக்குறாங்க, நம்மள கடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க. என்ன செய்யலாம்? உடனே அவர்கிட்ட வரும்போது அவரு அந்த அதை மறக்க பண்ணுவார். அவங்க உங்களை நொறுக்குனதை மறக்க பண்ணுவார். மனாசே இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க மூஞ்சில முழிக்கூடாதுங்கிறதெல்லாம் மாறி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன இந்த மெசேஜ்ல கேட்ச் பண்ணீங்க? அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அடுத்த ஸ்டெப்க்கு போகணும். போட்டை விட்டு நான் முதல்ல இறங்கணும். எல்லாத்தையும் விட்டுருன்னா விட்டுறது போய் கடைக்காரன்ட்ட விற்கிறதில்ல. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாத்தையும் விட்டு போட்டுன்னா அது வேண்டாம், அந்த மாதிரி வேணாம். புது வகையில திங்க் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடுவீங்க. இதான் என்னோட செய்தியோடைய சாராம்சம். எல்லாம் அவருது. இந்த உலகத்துல நான் இருக்கிற உயிர் வந்து யாருது? அவருது. அப்ப நான் உயிரா இருக்கணும்னா நீங்க இருக்கும்போது, நான் சொல்ல, நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு இதெல்லாம் வலிக்கணும்? வே ஆஃப் திங்கிங்க மாத்துங்க. நீங்க எனக்கு இருக்கும்போது எப்படி இந்த மைக்ரேன் வரலாம்? நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சுகர் ஷூட்டப் ஆகலாம் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல ரெல்மே மாறிடும். God bless you. art